பசங்களை எல்லோரும் யூனிஃபார்மில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு ஏற்பாடு செய்த நமக்கு எக்ஸைஸோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியன் சார், ரவி சார், சந்தோஷ் சார் மற்றும் மேடம் எல்லாருக்கும் என் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா ஆன்டி ட்ரக்ஸ், அதுக்கு எதிராக பசங்களை திருப்பணும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சியாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், கரப்பாம்பூச்சியாக இருக்கலாம். ஒரு சாக்பீஸ் வாங்கிட்டு வந்து ஒரு கோடு போடுவோம், போட்டிருக்குமா? எதுக்கு அந்த கோடு போடுறோம்? அந்த கோடு போடும்போது என்ன செய்யணும், இதோட டைரக்ஷன் வந்து நேராக வேறு பக்கம் போயிடும், இல்லை அதில் போய் செத்து போயிடும். ரெண்டு விஷயத்துக்கு. சிலது கொஞ்சம் விவரமானது என்ன செய்யும், டைரக்ஷனை திருப்பி வேறு பக்கம் போயிடும். அப்படி பசங்க வந்து அவங்களோட இந்த ட்ரக்ஸுக்கு எதிராக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுங்களை ஸ்போர்ட்ஸில் திருப்பி விட்டால் அவங்களோட மைண்டு மாறும், பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் நல்லா வளரும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட நோக்கமே. உங்களை எந்த வழிக்கு திருப்பாமல் ஒரு நல்ல வழிக்கு உங்களை திருப்பிட்டால் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் அந்த விதமான போதைப் பொருளிலிருந்து வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லித்தான் ஒவ்வொரு ஸ்கூல்கள்லையும் ஒவ்வொரு ஸ்தாபனங்கள்லையும் இந்த ஸ்போர்ட்ஸை அவங்க கொண்டு வர்றதோட நோக்கமே அதுதான். நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஜெயிக்கலாம் தோக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ட்ரக்ஸுக்கு எதிராக நம்மளால் செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய யாராவது தவறு பண்ணால் கண்டிப்பாக நீ தட்டி கேட்கலாம், இல்லை உன்னால் தட்டி கேட்க முடியலன்னா நீ எங்கே சொல்லலாம்? உனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எதுக்குமே முடியலன்னு சொன்னால் எக்ஸசைஸில் அவங்ககிட்ட சொன்னால் சார்மார் வந்து இப்போ நீ போகிற ஒரு கடைக்கு போகிற, அந்த கடையில் வந்து ஒரு சாதனை விற்றுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அப்படி தோணுதுன்னு வச்சுக்கோ. அது ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு மாஃபியா கேங்கு வந்து குழந்தைகளை வேறு டைரெக்ஷனுக்கு திருப்பிக்கிட்டு இருக்காங்க, அது மேக்சிமம் நிறையா நம்ம நாட்டில் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம திரும்புறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஒன்று நம்ம உடன்படக்கூடாது. அப்படி உடன்படுறவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணுங்கிட்ட. அவங்க எங்கே பார்த்தாலும் நம்ம எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆர்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் என்ன சொல்லணும், கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளையும் பாதுகாத்துக்கணும். நீங்கள் சொல்லும்போது தான் உங்களையும் பாதுகாக்க முடியும், உங்கள் நண்பர்களையும் பாதுகாக்க முடியும். அடுத்து இந்த விளையாட்டின் மூலமாக உங்களை நீங்கள் நேர்படுத்திக்கிட்டு அருமையான வெற்றிகளை குவிக்கிறேன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் கூறி இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி.